குறிப்பிட்டு சொல்லலாம். அதுல ஒண்ணு வந்து செந்தில் கதாபாத்திரம். அவர் வந்து ஊர்ல வந்து அந்த கோயில் பூசாரியா இருப்பாரு. அவர் வந்து சொல்லுவாரு, "ஊர்ல திருவிழா பண்ணிட்டா எல்லாரும் வரணும்பா, வரணும்பான்னுவாரு." இப்ப திருவிழா ஏன் நடத்துறோம் அப்படின்றது ஒரு விளக்கம் ஒண்ணு குடுப்பாரு பாருங்க. உண்மையிலேயே அது வந்து எல்லா கிராமங்களிலும் பெருசுங்க, வயசானவங்க, எல்லா ஊர்கள்லயும் பசங்கள வந்து படிப்புக்காக வெளிநாட்டுல அனுப்பிட்டு, இங்க வந்து தனியா உட்கார்ந்திருப்பாங்க. அப்பா, அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. பசங்கள்லாம் வெளிநாட்டுல இருப்பாங்க. பேரன், பேத்திலாம் வெளிநாட்டுல இருக்கும். வயசாயிரும் அப்பா, அம்மாவுக்கு. பார்க்க கூட ஆள் இருக்காது. எல்லாம் வேலைக்காரங்க தான் செய்வாங்க. எவ்வளவு பெரிய வசதி படைத்தவர்களா இருந்தாலும், வேலைக்காரங்கள நம்பி தான் இருப்பாங்க. கிராமங்கள்ல அதே மாரி தான். நகரத்துக்கு வேலைக்கு போயிருப்பான் பையன். திருவிழா காலகட்டங்கள்ல தான் வந்து ஒண்ணு கூடுவாங்க. ஊருக்கு கண்டிப்பா வரணும். காப்பு கட்டிட்டா வெளிய போக்கூடாது அப்படின்னு நெறைய ஐதீகங்கள் கொண்டு வந்தது. ஊர்ல சாமி எங்க வேணா கும்பிட்டுக்கலாம்ப்பா. சாமி கும்பிடுறதுக்காக மட்டும் திருவிழா நடத்துறது இல்ல. அந்த 2, 3 நாட்கள் மட்டும் நீங்க வந்து எங்க குடும்பத்தோட இருந்து, எங்களோட நீங்க வந்து அந்த ரொம்ப அன்ப பரிமாறுவீங்கல்ல, இதற்காக தான் நாங்க உங்கள வர வைக்கிறோம்னு சொல்லி செந்தில் சொல்லுகிற அந்த கதாபாத்திரம் நெஜம். எல்லா கிராமங்கள்லயும்